சரி, யார் அனுப்பியிருப்பாங்க சுகிக்காக இன்னைக்கு? அண்ணா எங்க இருக்கிறாங்க? பசி தூக்கத்தை மறந்து நீயோ அடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து போதும் புது விடியிலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமியோட எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் 5 விரல்களை கோர்த்து நம்ம 10 விரலானோ மண்ண கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும் சில நாளில் நீ என் தாய சில நாளில் நீ என் சேய நீ மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன் இப்போ நீயும் போகும்போது சேர்த்து நீதானே கொலசாமி ஒரு வரவும் தாயே மகளாக பொறுப்பேனே நீ சொல்லி போய உன் கூடவே பொறக்கணும் உன் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும். வணக்கம். சரி, என்ன பேர் உங்களுக்கு? சுகி. சுகி. சரி, சுகிக்கு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்கன்னு சொல்லி யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே. யாரு அனுப்பி இருப்பாங்கன்னு கேட்கும்போது 21st பர்த்டே. சரி, அப்போ கொஞ்சம் வளர்ந்தாச்சு. சரி, முதல்ல உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சுகி என்று போட்டு தங்களுடைய இதயத்தையே தூக்கி கொடுத்துருக்குறாங்க எல்லாரும். வாங்க. சரி, சரி, அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஆசையா யாரோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அனுப்பி வச்சிருக்கிறோம். எல்லாரும் கேக் கொண்டு கொடுத்துட்டோம். அடுத்தது உங்களுக்கு எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும், இனிமையான பொழுதுகள் உங்களுக்கு அமைய வேணும்னு சொல்லி இனிப்போட ஸ்டார்ட் பண்ணுங்க இனி வர்ற நாட்கள் எல்லாம் என்று சொல்லி உங்களுக்கு அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பி இருக்கணும். யார் அனுப்பினா என்ன சாக்லேட்ஸ் வந்திருக்கோன்னா சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் எண்ணி பாக்குற மாதிரி கிடக்கு. வேண்டாம் வேண்டாம், என்னென்ன சாக்லேட் இருக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கான்ற மாதிரி கிடக்கு. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க சுகிக்காக இன்னைக்கு? 5 விரல்களை கோர்த்து நம்ம 10 விரலானோ மண்ண கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும். போட்டோ மேக்கப் எல்லாம் அழிஞ்சுக்கோ. போட்டோ எடுக்கிற தம்பி எனக்கு பேசுவார் வந்து இந்த பிள்ளைங்க மேக்கப் எல்லாம் அழிச்சு போட்டீங்க. ஏன் இப்ப கண் கலங்குவார்? சவுதியில அண்ணா சவுதியில இருக்கிறார். சரி, அம்மா அப்பா எல்லாரும் வாழலாம். என்ன சந்தோஷமான நேரம் தானே இது. சரி, அவர் தூர இருக்கிறார். வீட்டு சூழ்நிலையால் குடும்ப சூழ்நிலையால வெளியில ஒரு பிள்ளையாவது வீட்டுல வெளியில இருந்தாக்க நிற்காக கரையேற்றலாம எங்களோட நாட்டு நிலைமைக்கு. அப்ப அதை கவலைப்பட தேவையில்லை. அண்ணா உங்களுக்காக நல்லது செய்யறதுக்காக தான் தூர படிக்கிறாருன்னு. சரி, அண்ணாக்கு என்ன பேர்? 2 பேர் இருக்கு. சரி, 2 பேர் பேரையும் சொல்லுங்க. ஜெனிஸ்டர் ஏனோயோ. சரி, 2 பேரும் சவுதியில இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு யார் அப்ப உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினது? கடைசி என்ன கடைசி என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க? மற்ற நான் அனுப்பி இருக்கலாம் தானே. அது என்ன கடைசி என்னால விருப்பம் கூடவா? அவர் தான் கூட எல்லாம் செய்யறது உங்களுக்கு. சரி, அப்ப கடைசி அண்ணா என்னபடியா எத்தனை பேர் வீட்டுல மக்கள்? 5 அண்ணாவும் நீங்க ஒரு ஆளு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, செல்ல பிள்ளை. அம்மா அப்பாவுக்கும் செல்ல பிள்ளை, அண்ணாக்களுக்கும் செல்ல பிள்ளை. அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அம்மா அப்பா அழ தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இப்ப ஏன் கவலைப்படுவாரே? அழுவா. சந்தோஷமான நேரம் தானே. இப்ப எல்லாரும் வந்திருக்கிறார்கள், பேட்டைக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாரும் உங்களை பேச போறாங்க. இவங்க வந்தாங்க குடும்பத்தையே அள வச்சுட்டாங்கன்னு சொல்லி. சரி, ஒருவேளை அண்ணாக்கள் அனுப்பி இருந்தா அண்ணாக்களும் பேச போறாங்க எங்களை. சரியா? சரி, யாரப்ப அனுப்பிற அண்ணாக்கள் இல்லாட்டி ஏன் யாரும் சொன்னாங்களா அப்படி வருவாங்க வந்து கேட்பாங்க கேட்டா அண்ணாக்கள் சொல்லணும்னு சொல்லி செய்யறதுக்கு இப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு செய்யறதுக்கு அண்ணாக்களை தவிர ஒரு தெருவு இல்லை. அப்படியா?
சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அதை கொடுத்தா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஹாப்பி பர்த்டே சுகி என்று போட்டு சுகி என்று போட்டு ஒரு அழகான போட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ கொடுக்க மாட்டோம். சரி, இப்போ ஏன் அழுகிறதுக்கு என்ன காரணம் எனக்கு சொல்ல வரும். அண்ணாக்கள் அண்ணான்னு சொல்லிட்டு அழுகிறதுக்கு என்ன காரணம்? 5 பேருமே உங்களோட இல்லையா? 2 பேர் தான் இருக்கணும். சரி, எல்லாரும் வெளிநாட்டுல நிற்கிறாங்க. ஓகே, மற்ற 4 பேர் இருக்கிறாங்க. சரி, 2 பேர் ஃபாரின்ல நிற்கிறாங்க. அப்போ அவங்கள மிஸ் பண்ணுறதால நாளைக்கு அண்ணாக்கள் ஒருத்தர் இப்போ பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி ஒரு கவலையும் படுத்தது இல்லை. என்னன்னு சொல்கிறது, அது தூர நின்றாலும் யாரோ இந்த உங்களுக்கு அண்ணாவிலே யாரோ தான் இந்த தங்கச்சிக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? விஷஸ் பை யாருன்னு பாருங்க. எந்த அண்ணான்னு சொல்லு. ஏனோ ஏன். சரி, சொன்ன மாதிரி 5வது அண்ணா தங்கச்சிக்காக ஆசையா இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறேன். ஹாப்பியா? சரி, அண்ணாக்கு இந்த 3 சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரணும்னு எதிர்பார்த்தீங்களா? அழகே இல்லை. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு இந்த இடத்துல இல்லை. தங்கச்சி இந்த 21வது பர்த்டேக்கு இல்லை. இல்லாட்டிக்கு இந்த தங்கச்சிக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு ஓடி போய் கொடுங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்றேன் நான் இந்த நேரம். அவருக்கு பக்கத்துல நான் இல்லை. அவரோட சேர்ந்து இருந்து கேக் வெட்டி படம் எடுக்க நான் இல்லை. எந்த கேக்கையும் எந்த தங்கச்சி வெட்டணும்னு ஆசையா அனுப்பிடுங்க. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு சரி, எனக்கு தான் இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கு. அண்ணா போய் தூரத்துல இருந்து கஷ்டப்படுறது யாருக்காக? உங்களுக்காக. அப்ப நீங்க அழுகிறத பார்த்தா தனியா இருக்கிறவங்க கவலைப்படுங்க. சரியா? அப்ப கவலைப்படாம சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இப்ப அண்ணா அனுப்பின கேக்கை வெட்டுவோமா? அண்ணா பக்கத்துல நிக்கிறார், கையை பிடிச்சு கேக் வெட்டுறாரு. இந்த மாதிரி என்ன சொல்ல கேக்கை வெட்டுவோமா? அண்ணாட கேக்கு. சரி, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Suki. Happy birthday to you. அம்மா சாப்பிடுங்க. சரி, அவருக்கு மட்டும் தீட்டி விட்டுருங்க. அண்ணா எல்லாத்துக்கும் அண்ணாட கையால வாங்கி சாப்பிடுற மாதிரி இந்த கேக்கை வாங்கி சாப்பிடுறீங்க. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது எங்கட வாழ்த்து இல்லை, தூர நிற்கிற அதுவும் என்னன்னு சொல்ற சவுதியில நிற்கிற ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எவ்வளவு வேலைகள் எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு தெரியும். அந்த நாட்டில் நின்றாலும் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு இவ்வளவு பரிசம் கொடுக்கணுமென்னு ஆசையாக அனுப்பி வச்சிருக்காங்க உங்களுடைய அண்ணா என் இந்த தருணத்தில் உங்களை எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லி அனுப்பி இருக்கிறார். இந்த கிஃப்ட் எல்லாம் ஜஸ்ட் கவலைப்படவே தேவையில்லை, நான் எல்லாத்துக்கும் இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறேன். சரியா? நீங்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இனிமேல் அண்ணா தூர நிற்கிறாருன்னு கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவர் அங்கே சந்தோஷமாக வேலை செய்யலாம். சரியா? சரி, எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் சுகிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.